மதுரை மத்திய தமிழ் திருச்சபை விசுவாசிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் கேட்போம், ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, நாங்கள் அறிவில் குறைந்தவர்கள். எங்களுக்கு போதிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை எங்களிலே வாசம் செய்யும்படி கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, பேதைகளை ஞானிகளாக ஆக்கும்படியாக உம்முடைய கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். பாவியாகிய எங்கள் மேல் கர்த்தர் கிருபையாய் இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் விளங்கி கொள்ளும்படி நாங்கள் இன்னும் எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நாங்கள் ஒருபடி இன்னும் வளரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தில் கெஞ்சி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார பாடம், அதனுடைய தலைப்பு அந்நிய தேசத்தில் கர்த்தரின் பாட்டை பாடுதல். அதுதான் அந்நிய தேசம். அதாவது ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த திருமணத்தில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய வீட்டை விட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, பிறந்த வீட்டை விட்டு எங்கே போகிறாங்க? புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ புகுந்த வீடு அவங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி இருக்குது? நீங்கள் எல்லாருமே பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தவங்க தான். எத்தனை பேருக்கு உங்களுடைய புகுந்த வீடு ஒரு அந்நிய தேசமாக இருந்தது? கை தூக்குங்க பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், இன்னும் நாத்தனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அப்படியாக இருக்கிறது. பொதுவாக திருமண விசேஷங்களில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாய் மகளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, மகளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, மகள் தன்னை விட்டு பிரிந்து போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லணுமே, என்ன சொல்லலாம் அப்படின்னா வார்த்தை வரமாட்டேங்குது, அழுக தான் வருது. ஐயோ, என் மக அங்கே போய் புகுந்த வீட்டில் என்ன செய்ய போகிறாளோ, எப்படித்தான் வாழ்க்கை நடத்த போகிறாளோ அப்படின்னு பயம் வருது, அழுக வருது. அப்போ அவங்க பேச முடியல. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 3 பலகாரம் செய்கிறாங்களாம். 3 பலகாரம் செஞ்சு அதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாங்களாம். என்ன பலகாரம்? முதல்ல முறுக்கு. அப்படின்னா முறுக்கை கடிக்கும்போது என்ன தோணணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய புகுந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, ரொம்ப முறுக்காக இருக்கிறாங்க. ஆமாம், புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறாங்க, முறுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணுமா. சரி, இது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு புரியவே செய்யாதான். இந்த புரியாததுனால அடுத்து ஒரு பலகாரம் இருக்கான், அந்த அம்மா செஞ்சு விட்டுருப்பாங்க, அவங்க அம்மா தாயார். அது என்ன பலகாரம் தெரியுமா? அதாவது ஏன் இப்படி முறுக்கா இருக்கிறாங்கன்னு தெரியாது, அதனால அடுத்த இன்னொரு பலகாரம் சாப்பிடுவாங்களாம். அந்த பலகாரத்துக்கு பேர் என்னன்னா பொருவிலங்கான்னு சொல்லுவாங்க. பொருவிலங்கான என்ன அர்த்தம்னா, ஏன் இப்படி முறுக்கா இருக்காங்கன்னு பொருள் உனக்கு விளங்காது, பொருள் உனக்கு விளங்காது. சரி, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் நீ அங்கே இருக்கிறவங்களோட அனுசரித்து அவங்கள ஆதரித்து, இப்போ மாமியாரை மதர் இன் லா இஸ் நாட் மதர் இன் லா பட் மதர் அப்படின்னு அன்போட
சிநேகிச்சு நேசிச்சு நீ விட்டு கொடுத்து வாழ்ந்தாய் என்று சொன்னால் அடுத்து நீ ஒரு பலகாரம் சாப்பிடுவ. அந்த பலகாரம் என்னது அப்படின்னா, முதல்ல முறுக்காக இருந்தாங்க, ஏன் இப்படி இருந்தாங்கன்னு பொருள் விளங்கவே இல்லை. அப்படின் போது அடுத்து ஒரு பலகாரம் சாப்பிடும்போது இது எல்லாம் நீ புரிந்து கொண்டாயானால், அவரிடத்தில் நீ விட்டு கொடுத்து வாழ பழகி கொள்ளாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, மூணாவது பலகாரம் அது என்னது? அதிரசமாக இருக்குமா. அப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, புகுந்த வீட்டுக்கு சென்ற பிள்ளைகள் எல்லாம் இந்த 3 பலகாரையும் கொண்டு வந்தாங்களா இல்லையா, உங்கள் அம்மா கொடுத்து விட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் என்னென்னா இதுதான், அந்நிய தேசம். அப்போ இந்த பாடத்தில் நம்ம என்ன படிக்க போகிறோம்? இந்த மருமகளுடைய நிலைமை மாதிரி தான் நம்மளுடைய நிலைமையும் இருக்குது. சரியா? நம்ம யாருக்கு சொந்தமானவர்கள்? யாருக்கு சொந்தமானவங்க சொல்லுங்க. 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்கள் யாரு? நீங்கள் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டம், என்னுடைய சொந்த ஜனம். சொந்த ஜனம். ஆனா அப்படி இருக்கக்கூடிய சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, இப்படிலாம் இருக்கக்கூடியது இப்ப என்ன ஆச்சுது அப்படின்னா, இந்த உலகத்துல, அதாவது இந்த பாழாய் போன பூமியில நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நம்ம தேவனுடைய பிரஜைகளாக, பரலோக பிரஜைகளாக நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அந்நிய தேசத்தில் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறோமா? இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க? நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது? யாரெல்லாம் மிகுந்த சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறோம் இந்த தேசத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. சரி, இன்னைக்காவது சந்தோஷமாக இருக்குமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று நீ எண்ணுவாயானால் உன்னை நான் பூமியின் உயர்ந்த இடங்களில் வைப்பேன், யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன்னு கர்த்தருடைய வாய் சொல்லிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சந்தோஷமா இருக்க முடியுதா, முடியலையா? அதான் இப்போ கேள்வி. எத்தனை பேர் சொல்றீங்க சந்தோஷமா இருக்க முடியுது சார்ன்னு சொல்றீங்களா? இல்லை சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அந்நிய தேசத்தில் இருக்கிறோம். சரியா? இந்த பூமி, இந்த உலகத்தின் அதிபதி இப்போது யார்? இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. இப்போ இந்த பூமியானது அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. அதனால என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. யார்கிட்டயாவது கேளுங்களேன், நல்ல நிம்மதியா தூங்குறீங்களா அப்படின்னா இல்லை, தூக்கமே வரமாட்டேங்குது சார். சரி, உங்கள் உடம்பு எப்படி இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஏசாயால படிக்கிறோம். ஏசாயால 1வது அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல்ல என்ன இல்லையா, சுகமே இல்லையா, ரணமா இருக்குதான், ரணமா இருக்குதான். ஒருவேளை உடல்ல ரணம் இல்லைன்னா கூட மனதளவில் எப்படி இருக்கிறாங்களா, காயப்பட்டவர்களாக, ரணமுடையவர்களாக இருக்கிறாங்க. அங்கன்னா அங்க விரோதம் இருக்கிறது, பகை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு. சரி, எத்தனை பேர்லாம் வேற ஒரு, இப்போ ஒருவேளை ஒரு ரிலேட்டிவ் வீடோ இல்லை எங்கேயாவது வேற ஒரு இடத்துல நீங்க போய் தங்குனீங்கன்னு சொன்னா எத்தனை பேருக்கு நிம்மதியா தூக்கம் வரும்? புது இடத்துல எத்தனை பேருக்கு நிம்மதியா தூக்கம் வரும்? ஒரு புது இடம்னா நம்மளுக்கு தூக்கமே என்ன செய்யாது, வராது. நம்முடைய படுக்கை, நம்முடைய ரூம், நம்முடைய அட்மாஸ்பியர் இது இருந்தால் தான் என்ன வரும், தூக்கம் வரும். ஆமாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ஈஸியாக இருக்கு, சந்தோஷமே இல்லாமல் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ நமக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த சாபத் ஸ்கூல் லெசன் ஸ்டடியில் என்னென்னலாம்
அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அந்நிய தேசம், அதில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா, சங்கீதம் 74 அதில் பாருங்க, வசனம் 18 என்ன சொல்கிறது பாருங்கள். சங்கீதம் 74 வசனம் 18 என்ன சொல்லுது? அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும். அதை எங்கிருந்து பேசுகிறோம், எங்கிருந்து வார்த்தை வருதுன்னா, அடிமைத்தனத்திலேருந்து வருது. அதாவது அந்நிய ஒரு தேசத்தில் இருந்து, அடிமைத்தனத்தின் ஆதிக்கத்தில் இருந்து இந்த வியாகுலங்கள்லாம் வெளிப்படுது. அங்கே என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன், என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே, சத்ரு உம்மை நிந்தித்தது. இப்போ இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, உலகத்தில் எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில நியதிகளை கொடுத்தார். 10 கட்டளைகள். நீங்கள் கண்மணி போல இதை நீங்க பாதுகாத்தீங்கன்னு சொன்ன, என் கற்பனைகள், அதை நீ கவனித்தாய் ஆனால் உனக்கு நலமாய் இருக்கும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்குதா? மிகுந்த சமாதானம் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, என் ஜனங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பாதையை வகுத்து கொடுத்துருக்கிறாரு. ஆனா என்னன்னா, அந்த பாதையில் அவங்க போகலை. எப்பப்பெல்லாம் பாவத்திற்கு அடிமையானாங்களோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்கள சத்ருவின் கையில் விட்டு போட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமத்தில் 28வது அதிகாரம் எதை பற்றி சொல்கிறது சொல்லுங்க பாப்போம். ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது. 15வது வசனம் என்ன சொல்லுது? அங்க பார்த்து, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னா, 1ல இருந்து 14th வேர்ட்ஸ் வரையும் வாசிக்கிறதும் அது தம்முடைய வாழ்க்கையில பலிக்கிறதும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆனா 15வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சொல்வதற்கு நம்ம செவி கொடுக்காமல் போய்விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும் போட்டு. எங்க போனாலும் சாபம் தான். பட்டணத்திலும் சாபம், வெளியிலும் சாபம். வீட்டில் ஃபினான்ஷியல் நெருக்கடி வரும். கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வரிசையா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, 21 படிங்க. ஏன் நோய் வருது? ஒய் டிசீஸ்? கொள்ளை நோய்கள் ஏன்? நீ சுதந்தரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கும் மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்து கொள்ள பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வருது, பிரச்சனை வருது, நோய் என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈழையினாலும், காய்ச்சலினாலும், உஷ்ணத்தினாலும், எரிபந்தத்தினாலும், வறட்சியினாலும், பாருங்க நிறைய இருக்கு. நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் போட்டிருக்கு. அப்ப நிறைய சாபங்கள். கர்த்தருடைய கட்டளைகளை நாம் செவி கொடாமல் போனால். அது மட்டும் இல்லை, ஏன் அடிமைத்தனம், ஏன் சத்துரு நம்மளை மேற்கொள்றான், ஏன் நம்ம கொடுமைக்கு ஆளாகிறோம், அதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு காரணம் அந்த வேர் என்ன அப்படின்னா, வசனம் 25 படிங்க. உபாகமம் 28:25. உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறியடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். அவர்களுக்கு முன்பாக ஓடி போவாயின்னு பார்த்தோம். அதாவது நம்ம எரிகோவை எப்படி அற்புதமா பிடிச்சாங்க தெரியுமா? எரிகோ மதுல எப்படி அற்புதமா பிடிச்சாங்க. ஒன்றும் இல்லை, சுத்தி சுத்தி நடந்தாங்க, அவ்வளவுதான். கர்த்தரை ஸ்தோத்தரித்தாங்க, துதித்து பாடினாங்க. அங்க பாத்தீங்கன்னா செவரு
இடிஞ்சு உளுந்து பயங்கரமாக ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் யோசுவா அடுத்ததா எங்கே போகிறாருன்னா ஆயி பட்டணத்துக்கு போகிறார். ஆனால் ஆயி பட்டணத்தை போகும்போது இவங்க எப்படி சொன்னாங்கன்னா 30க்கும் மேற்பட்ட பேர் என்ன செய்தாங்கன்னா செத்தறி ஓடினாங்களாம். அவர்களை ஆயி பட்டணத்தார் ரொம்ப சின்ன பட்டணம், ஆனால் அவங்கள்ட்ட போய் தோற்கடிக்கப்பட்டு வந்தாங்க. காரணம் என்ன? காரணம் என்னது? பாளையத்துக்குள்ளாக என்ன இருந்துச்சு? பாளையத்துக்குள்ளாக என்ன இருந்துச்சு? மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. என்ன மறைத்து வைக்கப்பட்டிருந்தது? ஆமா, பாவம். ஆகான் என்று ஒருத்தர் தவறு செய்தா போதும், அவ்வளவுதான். the whole community will be in problem. அப்ப அங்க பார்க்கிறோம், ஆண்டவர் வெற்றியா கொடுத்துட்டு வந்தார். திடீர்னு ஒரு தோல்வி தாங்க முடியல. சத்துருக்கள் எப்ப நம்ம முறியடிப்பாங்க? இன்னைக்கு அநேக எதிரிகள் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட ஐக்கியமாக இல்லை. எப்படி நம்ம ஆண்டவரோடு ஒரு உண்மையான ஒரு ஆழமான ஒரு உறவு இருக்க வேண்டுமோ அப்படியாக இல்லை. ஒருவேளை நம்ம நடித்து கொண்டிருக்கலாம், பாசாங்கு செய்து கொண்டிருக்கலாம். வேதாகமம் சொல்கிறது மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான்றார். உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்தரில் குறைந்திருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்ப அப்படிலாம் அந்த உறவுல பூரணத்துவம் இல்லைன்னு சொன்னா அந்த உண்மையான சந்தோஷமான சமாதானமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. இன்னைக்கு ஏன் பல பிரச்சனைகள், ஏன் பல போராட்டங்கள், உங்களுக்குள்ளாக ஏன் இவ்வளவு யுத்தங்கள் அப்படின்னு வேதாகமம் கேட்குது. ஏன் சண்டை சச்சரவுகள் அப்படின்னா காரணம் கர்த்தரோடு ஒப்புரவாகவில்லை. சரி, இன்னொரு வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்க? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தா அவர் என்ன செய்வாரா? சத்துருக்களும் உம்மோடு சிநேகிதராக இருக்கும்படி செய்வாராம். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க சத்துருக்களே இருக்கக்கூடாது சார் எனக்கு? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? கை தூங்க பார்ப்போம். ஐ டோன்ட் வாண்ட் எனிமீஸ். யாருமே எனிமீஸே எனக்கு இருக்கக்கூடாது, எல்லாரோடையும் ஐக்கியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அப்படி யாராவது விருப்பப்படுறீங்களா? விருப்பப்படுறவங்க கை தூக்கலாம். இல்லை சார் அது கொஞ்சம் முடியாது போல தான் தெரியுது அப்படின்னா கை கொஞ்சம் அப்படியே பாதி இறங்குது. நம்ம முதல்ல தீர்மானம் எடுக்கணும், நம்ம முதல்ல ஆசைப்படணும், விருப்பப்படணும், சமாதானமா இருக்கணும்னு விருப்பப்படணும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் அடித்தளம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ளாக உறவு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா சங்கீதத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதக்காரர்கள் அவர்கள் தங்களுடைய புலம்பல்களையும் தங்களுடைய சந்தேகங்களையும் அங்கே வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ சத்துரு நம்மளை மேற்கொள்ளும் பொழுது, இப்போ பாபிலோனியர்கள், எகிப்தியர், எகிப்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஒரு பாடு அனுபவிச்சாங்க இல்லையா? அப்ரெஷன், கொடுமைகளை அனுபவித்தாங்க என்று பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமைகளை அனுபவித்தாங்க அடிமைத்தனத்தில், அவ்வளவு வேலை. சரி, இன்னைக்கு அந்நிய தேசத்தில் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக செய்கிறீங்க? ஸ்கூலில் நம்ம ஃப்ரீ பீரியடு கிடைச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு லீஷர் பீரியட் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே அந்த லீஷர் பீரியடில் ஹெட் மாஸ்டர் ஒரு சப்ஸ்டியூஷன் அனுப்பி விடுவார். சப்ஸ்டியூஷன் அனுப்பி விட்டோடனே அங்கே முக நாடியே வேற மாதிரி மாறிடும். முக பாவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுமையான ஒரு முகத்தை நம்ம வச்சுக்கிறோம். சந்தோஷமா இருக்க முடியல. அதாவது எகிப்திய வேலையில் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தேவர் அப்ரெஸ்ட், கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, சங்கீதக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஏன் அந்நியர்கள் தூஷிக்கணும்? உம்முடைய நாமத்தில் வல்லமை இல்லாம போயிருச்சா அப்படின்னு புலம்புறாங்க. எப்படி உம்முடைய நாமத்தில் வல்லமை இல்லாம போச்சு அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் ரீசன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்கிறாங்க. பாருங்களேன், சங்கீதம் 79
வசனம் 8, 9 படிங்க பார்ப்போம். சங்கீதம் 79 8, 9. எங்களை ரட்சியும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 8வது வசனத்தில் ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம், பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாய் நினையாதேயும். உண்மைதான், நாங்கள் அக்கிரமம் செய்தவங்க தான், ஆனாலும் இரக்கமாக இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், மரணத்தின் வாசலில் என்ற தலைப்பின் கீழாக பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், நோய் வருது. நோய் அகோரமான நோய் வருது. வரும்பொழுது அது எதற்கு வழிவகுக்கிறது, எதற்கு வழிநடத்தி செல்கிறதுன்னு பார்த்தா, நோய் முற்றி போனால் என்னதான் வரும்? மரணம்தான், இல்லையா? ஆமாம். பாருங்கள், சங்கீதம் 41, சங்கீதம் 41 வசனம் 1 முதல் 4 வரை. அதாவது என்னன்னா, இங்கே பார்க்குறோம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அப்படின்னு சொன்னால், நோய் இருக்கிற சமயத்தில், வியாதியின் அகோரத்தில் நம்ம எங்கே தான் போக முடியும் அப்படின்னு கேட்டால், தேவன் ஒருவர் தவிர, இல்லையா? தேவன் ஒருவர் தவிர நம்மளுக்கு வேற விடுதலை இல்லை. அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இன்னைக்கு ஒருவேளை பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு டிசீஸ் இருக்குது. படித்தவங்க கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பேர் வச்சிருக்கிறாங்க நோய்களுக்கு, வரக்கூடிய நோய்களுக்கு. நோயின் அகோரம் இருந்தாலும் கூட யார் ஒருத்தர் தான் சரி பண்ண முடியும்னா, தேவன் ஒருவர் தவிர வேற யாரும் சரிப்படுத்தவே முடியாது. அதனால என்னன்னா, அவருடைய இரக்கத்திற்கு கஞ்சி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி போய் தேவனுடைய வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொட்டால்னு பார்த்தோம், உடனே வல்லமை புறப்பட்டது, அவள் குணமடைந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுல என்ன ஒரு தெரியுதுன்னா, நம்பிக்கை தெரிகிறது. ஒருவேளை நோயாக இருந்தாலும் சரிதான், பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னதான் சரிதான், தேவன் அதை சரி செய்வார்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நம்பிக்கையை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா, இல்லை இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறாரா? உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ ஒரு நபருக்கு பிரச்சனைகளே வரலைன்னு சொன்னா, ஒரு நபருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியுமா முடியாதா? நீங்க என்ன சொல்றீங்க? எந்த போராட்டமே கிடையாது, எந்த ஃபெயிலியர்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னா, அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியுமா இல்லையா? என்ன சொல்லியிருக்கிறாங்க அறிஞர்கள் சொன்னா, ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு நொம்பலப்பட்டு எல்லாமே அது எல்லாம் அனுபவிச்சாதான் அந்த வாழ்க்கையானது ஒரு கம்ப்ளீட் லைஃப், ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, இல்லையா? நம்ம வீட்டில் டெய்லி பாயாசம் இல்லை டெய்லி பொங்கல், இனிப்பு பொங்கல் வச்சா எத்தனை பேர் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இல்லையா? வாழ்க்கை என்பது தமிழில் சொல்லுவாங்களே, அறுசுவையும் மிகுந்தது. அப்போ என்ன வேணும்? கசப்பு இருக்கும், உரப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், எல்லா சுவையும் சேர்ந்ததுதான் என்னது வாழ்க்கை. அப்போ போராட்டம், ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்கே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், இம்மானுவேல் அப்படின்னு சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். அப்போ அப்படி சொல்லும் பொழுது, ஒருவேளை பாவத்தின் நிமித்தமா, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா
நமக்குரிய பங்கை நம்ம பெற்றுக்கொண்டாலும் கூட தேவன் என்ன செய்கிறார்னா, அவருடைய அன்பின் இரக்கம், அவருடைய உண்மை தன்மை, அவருடைய நீதி, இது நிமித்தமாக என்ன செய்கிறார் பாருங்க. சங்கீதக்காரன் சொல்கிறார், அதை சங்கீதம் 88 அது 10-12 வரை படிங்க பார்ப்போம். சங்கீதம் 88 10-12 அங்கே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, 7வது வசனத்தில் பாருங்களேன். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நோய் வருது, வருத்தம் வருது. அது மட்டும் இல்லாமல் நோயின் நிமித்தமாக என்ன வருதுன்னா மரணம் வருதுன்னு பார்த்தோம். அதை நம்ம 3-4 அந்த வசனங்களை பார்ப்போம். 88 சங்கீதம் 88 3-4 படிங்க பார்ப்போம். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் எப்படி இருக்கான், பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்குதான். நான் எப்படி எண்ணப்படுகிறேன்னு சொன்னால், குழியில் இறங்குறவர்களை போல எண்ணப்படுகிறேன், பலனற்ற மனுஷனா போனேன் அப்படின்னு. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா பாருங்க, எப்படி ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறானோ அதே மாதிரியாக தேவன் என்ன செய்கிறார்னா நம்மை சிட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரு, சிட்சிக்கிறாருன்னு சொல்லி நம்ம வேத வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பாவிகள் தான். ஆண்டவர் கொடுக்குற சிட்சைகள் நம்ம என்ன செய்யுது அப்படின்னா, நம்மை பொன்னாக ஜொலிக்க செய்கிறது. அக்கினி சூளையில் ஒருவேளை போடப்பட்டாலும் கூட அந்த அக்கினி சூளையின் முடிவில் நம்ம எப்படி வரப்போகிறோம் அப்படின்னா பொன்னாக ஜொலிக்க. நீங்கள் வேதத்தில் படித்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேத மாணாக்கர்கள், இது எல்லா கேரக்டர்ஸும் என்னன்னா உபத்திரவத்தை சந்திக்காத ஜனங்களே இல்லை. ஆனாலும் கூட உபத்திரவத்திலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்கன்றதான் நம்ம முக்கியமாக யோசிப்பாங்க. எப்படி தேவனை விசுவாசித்து தேவன் மேலே அவர்கள் சார்ந்திருந்து தேவனையே உறுதியாக பற்றி கொண்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நேபுகாத் நேசர் அரண்மனையில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நெருப்பு 70 மடங்கு தீயில போடப்பட்டாங்க. ஆனால் வேதாமம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அனுபவத்தில் அவங்களுடைய முடி கூட என்ன செய்யலையா, ஆமாம், அவங்களுடைய உடுப்பு கருகவே இல்லை. ஏன்னு சொன்னால் யார் இருந்தது கூட, நேபுகாத்நேசர் பார்த்தாருங்க. சொன்னா கர்த்தருடைய சாயல் தெரிகிறதே, நான் கர்த்தரை பார்க்கிறேனே அப்படின்னு நேபுகாத்நேசர் சொன்னான். அப்படின்னா இம்மானுவேலாகிய தேவன் ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதில் வல்லவராக இருக்கிறார், அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஏசாயா 43 படிக்கிறோம் இல்லையா, என்ன படிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் என்ன செய்வேன், உன்னோட இருப்பேன், நீ நெருப்பில் போகும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாதுன்னு சொல்றார். அப்ப நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது நம்பிக்கை இருக்கிறது. தேவனை கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சமயத்தில் என்ன அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் தேவன் இருக்கிறாரோ இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம் என்பதை நான் யோசிச்சு பார்க்கணும். இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க, இந்த தலைப்பில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அந்நிய தேசத்தில் என்ன செய்யணுமா, அந்நிய தேசத்தில் என்ன செய்யணுமா, கர்த்தரின் பாட்டை பாடுதல் அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சிம்சோனுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன தெரியுமா? சிம்சோன் அந்நிய தேசத்தில் அங்கே அடிமையாக போனார். பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிம்சோனுடைய பெலன் குன்றி போன பிறகு அவன் எல்லாம் தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்த மாதிரி ரொம்ப பலவீனன் ஆயிட்டான். அப்போ அவனுடைய கண்களை என்ன செய்கிறாங்க, பிடுங்குறாங்கன்னு சொல்லி கண்களை அவித்து போட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சூழ்ந்திருக்கிற சமயத்தில், எல்லாரும் கூடி இருக்கிற சமயத்தில் அவனை என்ன செய்தாங்க, அவனை ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்குனாங்க. அவனை என்ன செய்கிறாங்க, ஆடி பாட சொல்கிறாங்க. இதே நிலைமை தான் அந்நிய தேசத்தில்
நமக்கு என்ன ஒரு இது கேள்வி வருது அப்படின்னா, கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி? கர்த்தருடைய அந்நிய தேசத்தில் கர்த்தருடைய பாட்டை பாடுவது எப்படி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வருது. ஆனால் என்ன அப்படின்னா, எவ்வளவுதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன இருந்தாலும் நம்ம உறுதியாக தேவனை பற்றி கொண்டோம் என்று சொன்னால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பிசிக்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பாட்டு புக்கு இருக்குது, புக்கை தூக்கி நீங்கள் தலையில் வைங்களேன். வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அழுத்தம் இருக்கும். அழுத்தம் இருக்கா? எஸ். எவ்வளோ பெரிய பேக்கோ இல்லவோ ஒரு அரிசி மூடையோ என்ன வச்சாலும் அது ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஒன்று, இந்த காற்று மண்டலம் என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். சரி, இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய காற்று, எவ்வளோ பெரிய அட்மாஸ்பியர் இருக்குது, அது நம்மளை அழுத்தும் பொழுது நாம் ஏன் நொறுங்கி போவதில்லை? அதை சொல்லுங்க பார்ப்போம். நாம் ஏன் நொறுங்கி போவதில்லை? Why are we not crushed when the atmospheric pressure exerts on us? அட்மாஸ்பரிக் பிரஷர் நம்ம மேலே அழுத்தும் பொழுது அந்த அழுத்தத்தில் நாம் ஏன் நொறுங்கி போவதில்லை? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள ஃப்ளூயிட் இருக்குது. அந்த ஃப்ளூயிடுடைய ப்ரெஷர் அதை பேலன்ஸ் பண்ணுது. The pressure inside our body, it balances the atmospheric pressure. நீ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு ஞானமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய காற்று மண்டலம் நம்மளை போட்டு அழுத்தினாலும் கூட நாம் நொறுங்கி போவதில்லை. காரணம், நம்மள்ட்ட உள்ளர் என்ன இருக்குது அப்படின்னா, இதை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு ப்ரெஷர் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு நோய்கள், எவ்வளவு வியாகுலங்கள் என்ன இருந்தாலும், சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு தெரியுமா? சங்கீதம் 42:5, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் அவரை துதிப்பேன். 11வது வசனமும் பாருங்களேன். சேம் சாப்டர் 11வது வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடிய அந்த உறவு, தேவனோடு நம்ம வைத்திருக்கிற உறவு, தேவன் பேர் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, இது எல்லாம் நம்மளை பேலன்ஸ் பண்ணும். அதாவது இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கர்த்தருடைய பாட்டை பாடுங்கன்னு சொல்லிருக்கு. ஆனால் கர்த்தர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சங்கீதம் 39:12 படிங்க பார்ப்போம். சங்கீதம் 39:12. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும், என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அதாவது என்னன்னா, என்னுடைய ஜெபம், என்னுடைய கூப்பிடுதல், அதற்கு தேவன் எப்படி இருக்கிறாரா? மௌனமாக இருக்கிறாராம். எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் ஜெபம் பண்ணும்போது, அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் கெஞ்சி கதறி கூப்பிடும் பொழுது தேவன் மௌனமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் ஆல்ரெடி கிடைச்சிருக்கு? ஐயோ, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை இன்னும் கேட்கவே இல்லை அப்படின்னு எத்தனை பேருக்கு எண்ணங்கள் இருக்கிறது? எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க தேவன் மௌனமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு? God
இஸ் சைலண்ட். கர்த்தர் மௌனமா இருந்தாருன்னு சொன்னா, ஒருவேளை உம்முடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஒளிந்து போயிருச்சா, உம்முடைய கிருபை முற்றிலும் அற்று போய் விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் வருகிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணுமா, தேவன் மௌனமாக இருக்கிறாரு. நம்மளை என்ன சொல்கிறாங்க, அந்நிய தேசத்தில் நீங்கள் பாட்டு பாடுங்கன்றாங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கிறாரு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு அவ்வளோ பாடுகள் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? தேவன் மௌனமாக இருக்கிறாரு. இந்த தேவன் மௌனமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் மௌனமாக இருக்கும் பொழுது நாம் அந்த மௌனத்தை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாம் எதற்கெல்லாம் அந்த மௌனத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்? வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு ராஜா, அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. அவர் தேவனை நோக்கி ஓடினார். ஆனால் அந்த ராஜா அவர் என்ன செய்திருந்தாருன்னு சொன்னால், தேவனுடைய நியமங்களையும் அவர் ஃபாலோ பண்ணலை. அவர் தேவனை விட்டு பின்வாங்கினவனாக இருக்கிறார். சரி, இப்போ கூப்பிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறார். ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறார். பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்கிறாரு? சைலன்ஸ், அமைதி, எந்த பதிலும் இல்லை. அப்போ எந்த பதிலும் இல்லைன்னும் போதே அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு, அமைதி அமைதி. அப்போ என்ன செய்கிறாராம், அவர் தன்னுடைய யோசனையிலே, தன்னுடைய சுய புத்தியிலே சார்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஞ்சனம் பார்க்குறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் நாடி போகிறாராம். இப்போ அந்த ராஜா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ராஜா யாரு? யாரு? சவுல் ராஜா. கரெக்ட். தேவன் மௌனமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நமக்கு என்ன முடிவோ அதை எடுக்கக்கூடாது. இன்னும் சாஷ்டாங்கமாக அவருடைய பாதத்தில் விழுந்து உண்மையாய் உண்மையாய் அவரை தேட வேண்டும். தேவன் ஏன் மௌனமாக இருக்கார் தெரியுமா? தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறார்? தேவனுடைய மௌனத்திற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? தேவனுடைய மௌனத்திற்கு இன்னொரு பெயர் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. அவர் எதற்காக மௌனமாக இருக்கிறாரு? தேவன் ஏன் இன்னும் வரலன்னு தெரியுமா? தேவனுடைய இரண்டாம் வருகை ஏன் இன்னும் இல்லை அப்படின்னா, நம்ம பார்க்குறோம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் மௌனமாக இருக்கிறாரு, தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் காத்து கொண்டு இருக்கிறார். The Lord is waiting. எதற்காக? எதற்காக அவர் காத்துட்டு இருக்கிறாரு? 2 பேதுரு 3:9 என்ன சொல்லுது? ஒருவரும் கெட்டு போகாமல் என்ன செய்யணுமா? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தாமதமாக இருக்கிறது மாதிரி தெரியுது. தேவன் நமக்கு எதற்காக தயவை கொடுக்கிறார்? தேவன் எதற்காக, why does God shower goodness for us அப்படின்னு சொன்னா, ரோமர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம், தேவன் ஒன்றும் செய்யலை, தேவன் அமைதியாக இருக்கிறாரு, தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இஷ்டத்திற்கு நம்ம சில காரியங்களை செய்வதற்காக அல்ல, நம்முடைய சுய புத்தியில் சார்ந்து நம்ம வழி விலகி போவதற்காக அல்ல. தேவன் நாம் மனம் திரும்பவே அவர் எதிர்பார்க்கிறாரு. Why the Lord is showering goodness to us? நம்முடைய பாவத்திற்கு தக்கதாக தேவன் நம்மை தண்டிக்கவில்லை என்று சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் தண்டிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறோம். Why the Lord showers goodness to us? அது படிங்க பாப்பா. ரோமர் 2:4. தேவ தயவு எதற்காக? தேவன் நமக்கு தயவை காண்பித்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னால், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதற்காக. அதை நீ புரிந்து கொள்ளாமல் அவருடைய நீடிய பொறுமையும் அவருடைய சாந்த குணத்தையும் அவருடைய கிருபையையும் நாம் அசட்டை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை அங்கே வச்சிருக்கிறாங்க. சரி, நம்ம இங்கே பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால், சைலன்ஸ் ஆஃப் காடை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா,
ஆண்டவரே நீர் மௌனமாக இருக்கிறீரா அப்படின்னா என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் பதில் சொல்ல. இப்போ சவுல் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா தன்னுடைய பாவத்தை உணர்ந்திருக்க வேண்டும். சைலன்ஸ் அப்போ என்ன செய்யணும்னா நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவம் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய ஃபோன் நம்பரை சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ஃபோன் நம்பர் என்னன்னா எரேமியா 33 என்ன சொல்ற, கால் unto me I will answer you. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், மறு உத்தரவு வரலி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அப்போ பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா when God is silent நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன், நாமே சுய பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவ அறிக்கை செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். அது மட்டும் இல்லை, சங்கீதக்கான தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னா சங்கீதம் 77 ஒரு வசனம் படிங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க. 5வது வசனம் படிங்க பார்ப்போம். சங்கீதம் 77:5 பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் என்ன செய்கிறேன், சிந்திக்கிறேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, 6வது வசனம் படிங்க பார்ப்போம். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. நம்மள்ட்ட என்ன ஒரு கேள்வி இருக்கணும்னா, ஆர் வி ஹேவிங் எ ரிசர்ச் மைண்ட், ஆர் வி எக்ஸாமினிங் அவர் செல்ஸ். எங்கே பிரச்சனை இருக்குது அதை நம்ம அலசி பார்க்குறோமா, வேதத்தோடு ஒப்புமைப்படுத்தி ஆர் வி சர்ச்சிங் த ஸ்கிரிப்சர்ஸ், அதை பார்த்து பிரச்சனை எங்கே இருக்கிறது அதை யோசித்து பார்க்குறோமா, ஆவியானவருடைய அறைகூவலுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா, இதை நம்ம யோசித்து பார்க்கணும். நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் பொழுது வழி இதுவே என்று சொல்லக்கூடிய சத்தத்தை உன் காதுகள் கேட்கும். அப்போ அதை கேட்டு என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்னே வரும்னு சொன்ன மாதிரி நம்ம பின்னாடி போகிறோமா, அதை யோசித்து பார்க்கணும். அப்போ தேவனுடைய சைலன்ஸை நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பாவ அறிக்கை செய்வதற்காகவும் பூர்வ காலத்தில் தேவன் நம்மை எப்படி வழிநடத்தினார் என்பதை நாம் நினைவு கூறவும். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 77 அருமையாக ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், 9வது வசனமும் 10வது வசனம் படிங்க பார்ப்போம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தீரோ, கோபத்தினாலே உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் நம்மளுக்கு பதில் வருது. என்ன பதில் தெரியுமா வருது, அப்பொழுது நான், அங்கதான் ஆவியானுடைய சத்தம் கேட்குது. அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன், கர்த்தருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன்றார், அவருடைய அதிசயங்களை நான் தியானிப்பேன்னு சொல்றார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இன் த பாஸ்ட் ஹவு த லார்ட் ஹஸ் லெட் யூ, எப்படி தேவன் அற்புதமாக நடத்தினாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் சைலண்டாக இருக்கும் பொழுதே நம்ம பாவ அறிக்கை செய்வதிலும் பூர்வ காலத்து காரியங்களையும் நம்ம நினைத்து பார்க்கணும். எப்படி ஆண்டவன் நம்ம நடத்தியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தாழ்மையான மன்றாட்டு, என் ஜனங்கள் தம்மை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடுவார்கள் என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் பாவத்தை நான் மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்றார். இது மட்டும் இல்லை, இன்னொரு பிரச்சனை இருக்குது. தேவனுடைய மனுஷங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா சங்கீதம் 73 சொல்லப்படுகிறது பாருங்க. நீங்கள் யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம் நம்மளாம். தாவீதுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கோம். தாவீதுக்கே பொறாமை என்ற ஒரு உணர்வு வந்துச்சு. 37வது சங்கீதத்தில் முதல் வசனம் படிங்க பார்ப்போம். ஆண்டவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றி முற்றி பார்க்குறோம். சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறேன், காணிக்கை செலுத்துகிறேன், ஃபாஸ்டிங் இருக்கிறேன், எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, நான் ரொம்ப செழிப்பாக இல்லை. ஆனால் இன்னொருத்தரை நான் பார்க்குறேன், அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எல்லா அயோக்கியத்தனமும் செய்கிறாரு, பொல்லாதவனாக இருக்கிறாரு, ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அவர் எப்படி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறார், இவ்வளோ செழிப்பாக இருக்கிறார், துன்மார்க்கன் செழித்து இருக்கிறானே அப்படின்னு தாவீதுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த பொறாமையில்.
அவர் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தினமும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு நான் பரிசுத்த சன்னதியில் பரிசுத்த ஆலயத்துக்கு நான் போனேனோ, when I went into the sanctuary, then I know the fate of those people அப்படின்னார். துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாயின்னு சொல்லி நம்ம படிக்கணும் இல்லையா? அப்போ சருகலான இடத்துல தேவன் அவர்களை வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு பணம் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை நண்பர்களே. இன்னைக்கு ஆள் பலம் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுவுமே பாதுகாப்பு இல்லை. ஒன்லி ஒன் திங் விச் கேன் சேவ் அஸ். அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் நம்மை ரட்சிப்பதற்கென்று இருக்கக்கூடிய ஒரே நாமம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாது வேறு எந்த நாமமும் நம்மளுக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. ஆகையினால என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை இந்த சங்கீதக்காரர்கள் எழுதினவங்க எல்லாருமே தங்களுடைய நியாயமான விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அவங்களுடைய புலம்பல்களை எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய தவிப்புகளை எழுதியிருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்களை எழுதியிருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையையும் எழுதியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன பாடத்தை நம்ம படித்து கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய பலனையும் ஒன்று திரட்டி நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளோ வலுவாக இருக்குன்னு சொல்லி கீழே பார்க்கறதுக்காக இல்லை, நம்முடைய ஆற்றலையும் அறிவையும் திறமையும் நம்மளுடைய சத்துவத்தையும் எல்லாம் ஒன்று திரட்டி கீழே பார்க்கறதுக்காக அல்ல, மேலே பார்க்கணும். எப்படி அந்த சர்பண்ட் பாம்புகள் கடித்த உடனே அங்கே உயிர் போய்கிட்டு இருக்க சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா, என்னை நோக்கி பாருங்கள், ஜஸ்ட் லுக் அட் த brazen serpent அப்படின்னு சொல்லி அங்கே மோசே ஆண்டவரை உயர்த்தினது போல. ஸோ ஆண்டவர் உயர்த்தப்படும் பொழுது அங்கே ரட்சிப்பு இருக்குது நம்ம பார்க்கணும். அவரை நோக்கி பார்ப்பதில் நம்முடைய விசுவாசம் வளருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதோ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கணும். அதனால் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படணும் அவசியம் இல்லை. துன்மார்க்கம் ஏன் இவ்வளோ செழிப்பாக இருக்கா அதை பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய போராட்டங்களுக்கு எவ்வளோதான் போராட்டம் வந்தாலும் நமக்கு உள்ளத்துக்குள்ளே யார் இருக்கிறான்னா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதை நாம் உணர வேண்டும். பூர்வ காலத்து காரியங்களை யோசித்து பாருங்கள். தட் இஸ் கால்ட் மெடிடேஷன். செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக என்ன செய்யலாம்னா, அந்நிய தேசத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய பாட்டை பாடலாம். கர்த்தருடைய பாட்டை பாடலாம். வேற யாரும் அந்த பாட்டை பாட முடியாது. ஆண்டவரோடு உண்மையான உறவில், ஆண்டவரோட தொடர்பில், ஆண்டவரோட இணைப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை வெற்றிகரமாக பாட முடியும். அதனால் தேவன் தாமே இந்த வாக்கியங்களை வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. அவர் மேலே நம்ம எப்படி மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல, ஆத்துமா உண்மையில தாகமாக இருக்குன்னு சொன்னால் அந்த தாகம் நம்மளுக்கு வேணும். ஐ நீட் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாக வந்து உம்முடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எங்களை உம்முடைய வசனத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவும், அதிலிருந்து நாங்கள் பாடங்களை நாங்கள் படித்து கொள்ளவும் கர்த்தர் செய்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை அடுத்து வரக்கூடிய தெய்வீக ஆராதனையிலும் இருக்கும்படி செய்யும். ஆவியானவர் தாமே எங்களோடு தொடர்ந்து பேசும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி நிற்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.